அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் ஒரு ஜாதகருடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிக்கினா நல்லது. அவங்களுடைய எண்ணங்கள் அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் பல ஜாதகங்கள் ஆராய்ச்சி பண்ணி முன்னோர்கள் குறிப்பு எழுதி வச்சுருக்காங்க. அதை தான் சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் இவங்களுடைய ரசனை எப்படி இருக்குதுன்னு. அது இந்த செவ்வாய் ஒரு இடத்துல இருக்கக்குள்ள ஒரு ஜாதகருடைய குணநலன்கள் மாறும். அந்த அமைப்பை தான் இப்போ சொல்லிக்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இப்போ லக்கணத்துக்கு 5 செவ்வாய் பலம் பெறும் நிலையில் குறைவான குழந்தைகள் அந்த ஜாதகருக்கு இருக்கும். திறமையானவர்கள், பொய் பேசுதல், அரசாங்க பதவி, எதிரி தொல்லைகள் ஏற்படும். செவ்வாய் பலம் குறைந்த நிலையில் இருந்தால் குழந்தை பாக்கியம் தடை, கௌரவம், அந்தஸ்து பாதிப்பு, மற்றவர்களுக்கு தீராத என்ற நிலை, ஒழுக்கமற்றவராக இருப்பார். பொய் பேசுவதன் மூலம் எதிரிகள் அதிகம் அந்த ஜாதகருக்கு ஏற்படும். மனநோய், தத்துப்பிள்ளை எழுத்து வளர்த்தல், பெருத்த உடல், வயிறு தொடர்பான நோய். அந்த ஜாதகர் மிகவும் கருமையாக இருப்பார். நிலையற்ற மனம், தந்திரசாலி, மனைவிக்கு கருச்சிதைவு ஏற்படுதல் போன்றவை 5ஆம் இடத்து செவ்வாய் இருந்தால் ஏற்படும். அதே போல் அந்த 5ஆம் இடத்து செவ்வாய் ஆனது மேல் வயிறு, தொப்புள் மற்றும் மேல் பகுதிகளில் அந்த ஜாதகருடைய கவனம் செல்லும். மேலும் பாலின உறுப்புகளில் கணுக்கால், பாதம் இவற்றின் மீது இவரின் கவனம் ஈர்க்கும். அந்த பகுதியிலேயே சிந்தனை கவனம் இந்த ஜாதகருக்கு சிந்தனை செலுத்தப்படும், கருத்தில் கொள்ளுங்க. இது 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் ஒரு ஜாதகருடைய நிலைப்பாடு. கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.